போல இன்னும் இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் கேட்கிறாங்க. இது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். மது விலக்கு கொள்கைங்கிறது எங்களுடைய கொள்கை. போதையில்லா தமிழகம் எங்களுடைய கொள்கை. ஆட்சிக்கு வந்த பின்போ, ஆட்சிக்கு வருவதற்கு முன்போ இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, எந்த தொழில்களிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது. முக்கியமாக மதுவில். ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவுடைய ட்ரெஷரர் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? ஒரு கேள்வி. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? அப்ப சாராய ஆலையை நடத்தி கொண்டு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் ஆர்டர் வந்து யார் வாங்கினது? அப்ப இது பேர் தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரசே, திமுகவே அரசு, திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க. திமுகவுடைய பொருளாளர் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க. திமுகவுடைய ஐடி மினிஸ்டர் இருக்கிறவர் சாராய மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. கொறடா நீ பேசணுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அவர் துறையில் மிக சிறப்பாக பணியாற்றியவர். என்போர்ஸ்மெண்ட்டில் அது எந்த செய்திகள் கிடைச்சாலும் அது ஒன்றும் பெரிய 100% உண்மை அல்ல. என்போர்ஸ்மெண்ட் ஒரு வகையான போலீஸ் தான். ஒரு வழக்குகள் ஒரு துறை சார்பாக வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றங்களே, நன்கொடை என்பது எல்லா அரசுக்கும் உண்மைதான். ஆனா நன்கொடை என்பது வாங்கினார்களா, அந்த பணிக்கு நான் இந்த பணியை கொடுக்கிறோம் என்று வாங்கினாரா என்பது மாண்புமிகு முன்னாள் ஐஏஎஸ் மினிஸ்டருக்கு நல்லாவே தெரியும். எந்த பணிக்கு என்னென்ன பண்ணாங்கிறது அவருக்கே தெரியும். அதனால ஆதாரம் இருக்கு என்ற எதிர்கட்சி தலைவரே ஆதாரம். ஏன் நேர்ல ஆதாரம் எந்த சொன்னது உண்மை இருக்கு என்று சொல்வது நியாயம் இல்லை, சட்டத்துக்கு புறம்பானது. உட்காருங்க. முடிச்சிருங்க. நீங்க முடிங்க. சொன்னா எப்படி? அவங்களே பேசிட்டு எல்லாத்தையும் என்ன முடியுங்கன்னா நான் எங்க போய் முடிப்பேன்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு நேரமே கொடுக்காம எல்லாரும் பேசிட்டு என்ன முடியுங்க? அது உங்க தவறு. நீங்க தெரியுங்க. நீங்க உங்க தொழிலை பற்றி மட்டுமே 10 நிமிஷம் பேசியிருக்கீங்க. இல்ல பேரவைத் தலைவர் அவர்களே, அனுமதிக்க முடியாது. இன்னும் 3-4 பேர். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்டது மதுவிலக்கு பத்தி தான். அவர் சொன்ன விஷயம் தான். பதில் பிரச்சனை எங்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அமைச்சர் கூறிய பதில் இருந்தா ஆரம்பிக்கிறது. நீங்க அமைச்சரிடம் தான் அதை கேட்க வேண்டும். நான் கேட்ப ஊழலை ஒழித்ததினால்தான் உங்களுடைய வருமானம் கூடுகிறது என்று சொன்னால், நம்மளா உறுப்பினராக 2011 இருக்கும்போது 30,000 கோடி இருந்தது. இன்னைக்கு 54,000 கோடி வந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஊழலை ஒழிச்சதினால்தான் மதுவினுடைய வியாபாரம் அதிகமாக இருக்குதா, வருமானம் அதிகமாக இருக்குதா என்பதெல்லாம் இது கேள்வி அல்ல, பொருள். என்னுடைய கேள்வி, என்னுடைய பொருள். நான் சப்ஜெக்ட் உள்ளதான் பேசுறேன். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு சில தவறான முன்னுதாரணங்களை இங்கே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்
முன்னாள் முதலமைச்சர்கள் பேரை குறிப்பிட்டு விவாதத்தில் உள்ளே வைத்திருக்கிறார். அந்த நன்கொடை என்பது அகில இந்திய ரீதியில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கிறது, காங்கிரஸ் வாங்கியிருக்கிறது, மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த பணம் அந்த பணம் சொல்லி முடிச்சிருக்கிறேன். வாங்கியிருக்கிறது அந்த பணம் நன்கொடை கட்சியினுடைய இன்கம் டாக்ஸ்ல உள்ள போய் தொழில் மூலமாக சம்பாதிச்சப்படத்துக்கு இன்கம் டாக்ஸ் கட்டிய பணம் அதோடைய வங்கி கணக்கில் இருக்கிறது. அதே பல்வேறு அரசியல் கட்சிகள் நன்கொடையாக வாங்கி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதை போய் இங்கே விவாத பொருளாக அதை லஞ்ச பணம் மாதிரி உருவகப்படுத்துறது தவறு. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு கணேஷ் இருங்க.